ஒரு அமைதியான கிராமத்தின் நடுவில் ஒரு பெரிய பழைய மரம் நிழலாக இருந்தது. அதன் கிளைகள் பறந்து விரிந்திருந்தன, வேர்கள் ஆழமாகவே சென்றிருந்தன. அதன் நிழலில் மக்கள் சாந்தியுடன் இருந்தனர். குழந்தைகள் அதன் கீழ் விளையாடினார்கள், மூதாட்டிகள் கதைகள் சொன்னார்கள், பயணிகள் ஓய்வெடுத்தார்கள். அந்த கிராமத்திற்கு ஒரு நாள் ஒரு புதிய வனைதாரர், அதாவது மர வெட்டும் தொழிலாளி வந்தார். அவரது கைப்பிடியில் புது பளிச்சென்ற அரிவாள் இருந்தது. அந்த அரிவாள் மிகவும் பெருமையாகச் சொன்னது, நான் இந்த கிராமத்தில் இருக்கிற பெரிய மரத்தை வெட்டி என் வலிமையை நிரூபிப்பேன். பழைய மரம் மெதுவாக சிரித்தது. அடுத்த காலை வனைதாரர் மரத்தை வெட்ட வந்தார். அரிவாள் பல முறைகள் அதில் அடித்தது. ஆனால் மரம் அசையவே இல்லை. அதன் தண்டு வலிமையாக இருந்தது. பறவைகள் பறந்தன, குழந்தைகள் பயந்தன, மக்கள் அமைதியாக பார்த்தனர். நேரம் கடந்து அரிவாளின் கூர்மை குறைந்தது. வனைதாரர் சோர்ந்து உட்கார்ந்தார். அப்போது காற்று மரத்திலூடாக மெதுவாக ஒலிக்க, ஒரு சிறிய பறவை மீண்டும் அதன் கூனிலில் வந்து உட்கார்ந்தது. மரம் மெதுவாக கூறியது, நீ எவ்வளவு அழிக்கிறாய் என்பதுதான் வலிமை இல்லை, நீ எவ்வளவு பாதுகாக்கிறாய் என்பதுதான் உண்மையான வலிமை. வனைதாரர் சுற்றி பார்த்தார். மீண்டும் குழந்தைகள் சிரிக்கிறார்கள், முதியோர் பேசிக்கொள்கிறார்கள், பறவைகள் திரும்பி வந்துள்ளன. அவன் உணர்ந்தான், இந்த மரம் வெறும் மரம் அல்ல. இது ஒரு வீடு, ஒரு நண்பன், ஒரு நிழல். அந்த நாளிலிருந்து அந்த மரம் கிராமத்தினர் அனைவராலும் காவலர் மரம் என அழைக்கப்பட்டது. பாடம்: வலிமை என்பது சகிப்புத்தன்மை, இரக்கம் மற்றும் மற்றவர்களை பாதுகாக்கும் மனதில்தான் இருக்கிறது.